வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சிவின் ஃபுட்டில் பன்னீர் சேவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பன்னீரை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அது கூட 2 தக்காளி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். பன்னீரை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு பன்னீராக போட்டு எடுத்துக்கலாம். பன்னீரை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். கீழே அடி பிடிச்சிரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் தனியாக மாற்றி வச்சுக்கலாம். மிச்சம் இருக்க எல்லா பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுமே தேவையான அளவு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதும் அது கூட எடுத்து வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா அது கூட எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூளை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பன்னீர் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, மசாலா கூட கோட் ஆகிறதுக்காக தண்ணியை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு சேவை சேர்த்து கலந்துக்கலாம்.
நல்லா கலந்துட்டு டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணிக்கலாம். பன்னீர் சேவை ரெடி. வாங்க டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.